ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஐசாம்மா. இன்னைக்கு உங்களுக்காக விக்ரமாதித்தன் கதைகள் சொல்ல வந்திருக்கேன். கதை கேட்கலாமா? 24 நாட்கள் முடிஞ்சு 25வது நாள் காலையில் குறித்த நேரத்தில் போஜராஜன் விக்ரமாதித்தரோட அதிசய சிம்மாசனத்தில் ஏற வராரு. அவர் 24 படிகளை கடந்து 25வது படியில் காலை வைக்கவும் அந்த படிக்கு காவலான ஸ்வர்ணகாந்தவல்லி பதுமை போஜராஜனை தடுத்து நிறுத்தி விக்ரமாதித்தரோட அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்குது. விக்ரமாதித்தரோட அரசவையில் இருந்த மந்திரி ஒருத்தருக்கு கமலாகரன் அப்படிங்கிற மகன் இருந்தார். அவர் இளம் பிராயத்தில் சுகபோகங்களில் மட்டுமே ஈடுபட்டு நல்ல கல்வி அறிவோ சாஸ்திர அறிவோ எதுவும் இல்லாமல் ரொம்ப சோம்பேறியாகவும் சுகவாசியாகவும் இருந்தார். ஒரு கட்டத்தில் தான் பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு நல்ல குரு கிட்ட போய் கல்வி ஞானத்தை பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணின கமலாகரன் உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினத்தை விட்டு இமயமலைச்சாரலை நோக்கி போகிறாரு. அங்கே வழியில் ஒரு பெரிய குருவை சந்திக்கிறாரு. அவருக்கு நிறைய தொண்டுகள் பண்ணி அவர்கிட்ட சீடராக சேர்ந்து அவர் மூலமாக சகல வித்தைகளையும் கல்வியையும் கற்றுக்கிறாரு. குறிப்பிட்ட காலம் ஆன உடனே குருக்கிட்டேருந்து விடை பெற்று அவர் மறுபடியும் உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினத்துக்கு வர்றபோது வழியில் காஞ்சி மாநகரத்துக்கு வராரு. அந்த காஞ்சி நகரில் நரமோகினி அப்படிங்கிற பேரழகான பெண் இருக்கிறதையும் அந்த பெண்ணை யாராவது திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அன்னைக்கு இரவே அவங்க மரணம் அடைஞ்சிருறதையும் கேள்விப்படுறாரு. நரமோகினி மேலே அவருக்கு விருப்பம் இருந்தால் கூட அதை வெளியில் காட்டிக்காம தன்னோட ஊரான உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினத்துக்கு திரும்பி வந்துடுறாரு. பல வருடங்கள் போய் கமலாகரன் பெரிய ஞானவானாக வந்திருக்கிறத கேள்விப்பட்ட அரசர் விக்ரமாதித்தனும் கமலாகரனை கூப்பிட்டு வச்சு அவரோட பயணங்களில் பார்த்த சுவையான விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிறாரு. கமலாகரனும் தான் இங்கேருந்து இமயமலைச்சாரல் வரைக்கும் போனதையும் அங்கே ஒரு பெரிய குருவை சந்தித்து அவர் மூலமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதையும் திரும்பி வர்ற வழியில் காஞ்சி மாநகரத்தில் நரமோகினியை பார்த்ததையும்லாம் விவரிக்கிறாரு. அதோட கமலாகரன் நரமோகினியை விரும்புகிறாருங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்ட விக்ரமாதித்தன் நரமோகினியை எப்படியாவது கமலாகரனுக்கே திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவோட அவரையும் அழைச்சிக்கிட்டு மறுபடியும் காஞ்சி நகருக்கே போகிறாரு. நரமோகினியை சந்தித்து அன்னைக்கு இரவு அவங்க வீட்டில் தங்கறதுக்கு அனுமதி வாங்கின விக்ரமாதித்தன் நரமோகினி உள்ள கட்டிலில் தூங்கிக்கிட்டு இருக்கிற போது அந்த அறையோட கதவுக்கு பின்னாடி உருவின வாளோடு நின்றுக்கிட்டு உன்னிப்பாக என்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. சரியா நள்ளிரவு தாண்டி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய ராட்சசன் நரமோகினியோட அறைக்குள்ளே வந்து அங்கே நரமோகினி மட்டும்தான் தூங்குறாளான்னு பரிசோதிக்கிறத பார்க்குறாரு. ராட்சசனும் நரமோகினி நல்லா ஆழ்ந்து தூங்குறத பார்த்துட்டு மறுபடியும் தான் வந்த வழியில் திரும்பவும் அவரை வழிமறிக்கிறாரு விக்ரமாதித்தன். விக்ரமாதித்தனுக்கும் இந்த ராட்சசனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு அந்த ராட்சசனை வெட்டி வீழ்த்துறாரு விக்ரமாதித்தன். அடுத்த நாள் காலையில் நரமோகினியும் ஊர் மக்களும் எழுந்து பார்க்குற போது விக்ரமாதித்தரும் கமலாகரனும் உயிரோடு இருக்கிறதையும் அந்த ராட்சசன் இறந்துருக்கிறதையும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நடந்ததெல்லாம் சொன்ன விக்ரமாதித்தன் நரமோகினிக்கும் கமலாகரனுக்கும் விமர்சையாக திருமணம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு நிறையா பொண்ணும் பொருளும் பரிசாக கொடுத்துட்டு மறுபடியும் உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினத்துக்கு வந்துடுறாரு. இந்த கதையை சொல்லி முடித்த 25வது படி ஸ்வர்ணகாந்தவல்லி பதுமை போஜராஜனை பார்த்து தன்னோட அரசவையில் கூட இல்லாத ஒரு சாதாரண குடிமகனுக்காக ஒரு பெரிய ராட்சசனோட போராடின எங்கள் அரசர் மாதிரி யாராவது ஒரு பரோபகாரி உண்டா அப்படின்னு கேட்குது. பதுமை கதை சொல்லி முடிக்கவும் அன்னைக்கு நாள் முடியவும் சரியாக இருக்குது. ஏமாற்றத்தோட போஜராஜன் தன்னோட அரண்மனைக்கு திரும்பி போயிடுறாரு. 26வது நாள் காலையில் போஜராஜன் 25 படிகளை கடந்து 26வது படியில் காலை வைக்கவும் அந்த படிக்கு காவலான சகலகலாவல்லி பதுமை ஒரு தபஸ்வியோட கதையை சொல்ல ஆரம்பிக்குது. உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினத்தை அரசர் விக்ரமாதித்தர் நல்ல முறையில் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற போது
எல்லா திக்குலேயும் நிறைய ஒற்றர்களையும் வீரர்களையும் அனுப்பி அங்கங்கே நடக்கிற ஆச்சரியமான அதிசயமான விஷயங்கள் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்குவார். அதுபோல் எல்லா திக்குலேயும் போயிருந்த ஒரு வீரன் அரசர் விக்ரமாதித்தனை வந்து சந்தித்து வணங்கிட்டு, அரசே, நான் சித்திரக்கூடம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய மலையும் அந்த மலையிலேருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றினாப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியும் பார்த்தேன். அதோட அந்த மலைக்கு பக்கத்தில் இன்னொரு மலை அளவுக்கு நிறைய சாம்பல் இருக்கிறதையும் பார்த்தேன். அந்த சாம்பல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நான் விசாரித்த போது அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையில் ஒரு தபஸ்வி ரொம்ப வருஷ காலமாக ஒரு யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ வருஷமாக அந்த யாகம் பண்ணுறாருன்னோ அவருக்கு என்ன தேவைன்னோ அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியல. அவர் யார்கிட்டையும் பேசுகிறதும் இல்லை. எந்த ஒரு ஓய்வும் இல்லாமல் அவர் அந்த யாகத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கார். இதுதான் நான் பார்த்ததில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட அரசர் உடனடியாக அந்த வீரரையும் அழைச்சிக்கிட்டு அந்த சித்திரக்கூட மலைக்கு போய் பார்க்குறாரு. அங்கே அந்த வீரர் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு மலையும் அதிலேருந்து நல்ல சாரலோடு எப்பவும் சிலுசிலுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அருவியும், அந்த அருவிக்கு கொஞ்சம் தள்ளி இன்னொரு மலை போல் குமிஞ்சிருக்கிற சாம்பலையும் அரசர் பார்க்குறாரு. அருவியில் நல்லா குளிச்சுட்டு அந்த மலையில் இருக்கிற அம்பிகையோட கோயிலுக்கு போய் வணங்கிட்டு அந்த தபஸ்வியை சந்திக்கிறதுக்காக போகிறாரு அரசர் விக்ரமாதித்தன். அரசர் அந்த தபஸ்வியை வணங்கி, நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த யாகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் விசாரிக்கிறாரு. தபஸ்வியும், அரசே, நான் இந்த யாகத்தை 100 வருஷ காலங்களாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்பிகையை நேரில் பார்த்து எனக்கு சில வரங்கள் வேணுங்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அரசர் விக்ரமாதித்தர், 100 வருஷ காலங்களாக ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் இந்த யாகம் பண்ணுறீங்களா? இன்னுமா அம்பிகை உங்களுக்கு காட்சி தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட, இருங்க நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி மனசை ஒருமுகப்படுத்தி தன்னோட சிந்தையெல்லாம் குவிச்சு அம்பிகையை நோக்கி தவம் பண்ணுறாரு. ஒரு நாள் ஆகுது. ஆனால் அம்பிகை காட்சி தரவே இல்லை. இதனால் அரசர் விக்ரமாதித்தன் மனசில் பராசக்தியை வேண்டிட்டு, நான் பண்ணுற தவத்தில் உங்களுக்கு திருப்தி இல்லைங்கிறதுனால தான் நீங்கள் வரலையா? இதோ இப்போவே என்னோட தலையை துண்டித்து இந்த ஹோமகுண்டத்திலேயே போடுறேன் அப்படின்னு தன்னோட உடைவாளை உருவி தன்னோட கழுத்தில் வெட்ட போகிறாரு. அவரோட கையை உடனடியாக அம்பிகை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க. விக்ரமாதித்தா, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு அவங்க கேட்க, அப்போ அரசர் விக்ரமாதித்தரும், தேவி, நான் ஒரே ஒரு நாள் தான் உங்களை நோக்கி தவம் பண்ணினேன், அதுக்கே நீங்கள் எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்க. இவரோ 100 வருடங்களுக்கு மேலே உங்களுக்காக தவம் பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் மனசு இறங்கலையே, அது ஏன் அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு உடனே அம்பிகையும், நீ இந்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்காக தவம் பண்ணினேனாலும் அப்போது உன்னோட மனம், வாக்கு, செயல், சொல் எல்லாமே என்னை பற்றி மட்டுமே நினச்சிது. எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி வேறு எந்த விஷயத்துலையும் ஈடுபடாமல் என்னை நோக்கியே உன்னோட கவனமெல்லாம் இருந்தது. அதனால தான் இன்றைக்கே நான் வந்து உன் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டேன். ஆனால் இந்த தபஸ்வி 100 வருடங்களில் 200 வருடங்களில் 1000 வருடங்கள் தவம் பண்ணினா கூட இவருக்கு நான் காட்சியே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இவரோட மனசு ஒரு நிலையில் இல்லை. அவர் என்னை நோக்கி தவம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவரோட மனசில் பல்வேறு சிந்தனைகள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இவ்வளவு நாளாக நான் அவருக்கு காட்சி கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பராசக்தி சொன்னதை கேட்ட அரசர் விக்ரமாதித்தன் அவங்கள வணங்கிட்டு, தாயே, நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரேன்னு சொன்னீங்க இல்லையா? எனக்கு என்ன வரம் வேணும்னா, இதோ இந்த தபஸ்வி எந்த விஷயத்தை நினச்சி இவ்வளோ வருஷ காலமாக தன்னை வருத்திக்கிட்டு தவம் செஞ்சாரோ அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி தேவியை வணங்குறாரு. பராசக்தியும் அரசர் சொன்ன மாதிரியே அந்த தபஸ்வியோட மன ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறாங்க. இந்த கதையை சொல்லி முடித்த 26வது படிக்கு காவலான சகலகலாவல்லி பதுமை போஜராஜனை பார்த்து,
அந்த தபஸ்விக்காக தனக்கு கிடைச்ச ஒரு வரத்தை கூட விட்டு கொடுத்த எங்கள் அரசர் மாதிரி இரக்க குணம் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குது. அன்னைக்கு நாள் அதோட முடியுது. அப்புறம் என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு கதை இதோட ஆச்சு.